அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ரொம்ப நாளாவே நீங்க கோவில்ல தமிழ்ல தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழ்ல தான் பேசணும்னு சொல்லி நிறைய பேசிட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து இப்ப மருதமலை முருகன் கோயிலும் அதே வழக்கு நீங்க கொடுத்திருந்தீங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழ்ல குடமுழுக்கு நடக்க போதா அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடமுழுக்குக்கும் நம்ம இப்படிதான் போராட வேண்டியிருக்கு. பல நூறு ஆண்டுகளுக்கு கழித்து தமிழர்களோட வழிபாட்டு உரிமையை ஓரளவுக்கு மீட்டிருக்கோம். இந்த திராவிட கட்சிகளால் 60-70 ஆண்டுல அவங்க செய்யாததை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது கட்டாயம் ஒரு பெரிய சாதனை தான். எந்த அதிகாரத்தையும் அடையாத நிலையிலேயே நாம் தமிழர் கட்சி இது போன்ற பெரிய சாதனைகளை நிகழ்த்திட்டு தான் இருக்கு. வயலூர் முருகன் கோயில்ல அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்னு 2 அர்ச்சகர்களை பிராமணர் அல்லாதவர்களை எடுத்து அவங்க அங்க அர்ச்சகரா இருக்கிறாங்க, பணி செய்யறாங்க. இந்த குடமுழுக்கு காலத்துல அங்க அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்குலாம், அந்த வேள்வியில ஈடுபட போறவங்களுக்குலாம் காப்பு கட்டுவாங்க. அந்த காப்பும் கட்டல அவங்கள அது எதுலையுமே பங்களிக்க விடல. இவங்களும் சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுறாங்க. ஆனா அதுவே கூட அங்க ஒரு பெரிய பாகுபாடு இருக்கு. அவங்கள எல்லாத்துலயும் சேர்த்துக்கிறது இல்லை. இதை கூட எதிர்த்து இந்த அரசு எதுவுமே செய்யல. தமிழ்ல தான் குடமுழுக்குலாம் பண்ணணும்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா பாரிசாலன் போன்றவர்கள்லாம் முன்னுக்கு பின் முரணா நிறைய தகவல் பகிர்றாங்க, பேசிட்டு இருக்காங்க. நம்ம திரும்ப சொல்றோம், ஒரு பொறுப்புணர்வோட சரியான தகவல்களை சரி பார்த்து பேசணும் அப்படிங்கிறது. வழக்கு சுரேஷ் பாபுன்னு ஒருத்தர் கொடுத்தாருங்கிறாரு. அவர் தொகுத்த வழக்குல என்னன்னா, மருதமலை முருகன் கோயில்ல மட்டும் தமிழ்லையும் செய்யறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறது தான் அவரோட வழக்கு. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கு என்னன்னா, 2017 வந்த அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அதை நடைமுறைப்படுத்துங்க, எல்லா கோயிலையும் செய்யுங்க. அவங்க ஒரு கோயிலுக்கு நம்ம எல்லா கோயிலும், இது ஒவ்வொரு முறையும் போயிட்டு நீதிமன்றத்தில் நிற்க முடியாது. தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வழக்கு தொடுக்கிற நிலைமையில தான் நீ தமிழ்நாடு இருக்கலாம். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா தானாவே முன் இதே மாதிரி தமிழ்ல குடமுழுக்கு செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. அதுதான் திராவிடர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன்னா அதுதான் சொல்றோம், அவங்க திராவிடர்கள். தமிழ வழக்கு நாங்க பாடுபடுறோம் அப்படின்னா செய்யவே மாட்டாங்க. அதுதான் சொல்றோம். மொழிப்போர் பின்புலத்துல தான் ஆட்சியை அமைக்கிறாங்க. அது நடந்துடலன்னா இவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது. அந்த காலகட்டம் ஆட்சிக்கு வந்துச்சுல, அன்றைக்கு தமிழ் எந்த நிலையில இருந்தது, இன்றைக்கு தமிழ் எந்த நிலையில இருக்கு, ஏதாவது மாறுபாடு இருக்கா? அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு தேய்ந்திருக்கு, மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. இந்தி திணிப்ப நாங்க தான் எதிர்த்தோம்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு இந்தி இருக்கு. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகை செல்வன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே நீங்கள் கோவிலில் தமிழ் முடக்கில் தான் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் தான் பேசணும்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்து ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் குடமுழுக்கில் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி வழக்கம் கொடுத்தீங்க. அதுலேயும் வெற்றி பெற்று அங்கே தமிழில் தான் அர்ச்சனை பண்ணீங்க. அது தொடர்ந்து இப்போ மருதமலை முருகன் கோயிலும் அதே வழக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க. 4ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் தேதி தமிழில் குடமுழுக்கு நடக்க போதா அறிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் அதில் பயணித்து எந்த அளவுக்கு நீங்கள் வழக்கு தொடுத்து அதில் எப்படி இதில் சாத்தியமானீங்க? இது ஒவ்வொரு குடமுழுக்குக்கும் நம்ம இப்படி தான் போராட வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னது போல் 2017 அந்த வழக்கு, அதில் வெற்றி கண்டு அந்த குடமுழுக்கும் தமிழில் நடந்துச்சு. சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ இடம் கொடுத்தாங்களோ அதே அளவு இடமாவது தமிழுக்கு கொடுக்கணுங்கிறதுனால கொடுத்தாங்க. அது நடைமுறையும் படுத்தப்பட்டது. பல நூறு ஆண்டுகளுக்கு கழித்து தமிழர்களோட ஒரு பெரிய உரிமையை வழிபாட்டு உரிமையை ஓரளவுக்கு மீட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அளவில் வெற்றி தான். ஏன்னா இங்கே நாங்கள் தான் தமிழர்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசின இந்த திராவிட கட்சிகளால் செய்ய முடியாத, அவர்களோட ஆட்சியில் இந்த 60-70 ஆண்டுல அவங்க செய்யாததை நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது கட்டாயம் ஒரு பெரிய சாதனை தான். அதாவது எந்த அதிகாரத்தையும் அடையாத நிலையிலேயே நாம் தமிழர் கட்சி இது போன்ற பெரிய சாதனைகளை நிகழ்த்திட்டு தான் இருக்கு. அண்மை காலத்துல கூட இங்க நடக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட்டீஸ்வரம் கோயிலுக்கு பேசணும், அதுக்கும் இவங்க பொருட்படுத்தலை. அதே போல வயலூர் முருகன் கோயில் பற்றியும் பேசணும், அது நடக்கும் போதே இவங்க பொருட்படுத்தலை. இதெல்லாம் தமிழ்லேயே நடத்தலை. அதெல்லாம் தாண்டி வயலூர் முருகன் கோயிலில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு 2 அர்ச்சகர்களை, அதாவது பிராமணர் அல்லாதவர்களை எடுத்திருக்கிறாங்க. எடுத்து அவங்க அங்கே அர்ச்சகராக இருக்கிறாங்க, பணி செய்கிறாங்க. இந்த குடமுழுக்கு காலத்தில்
அங்கே அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வேள்வியில் ஈடுபட போகிறவங்களுக்குலாம் வந்து காப்பு கட்டுவாங்க முன்னாடி. அந்த காப்பும் கட்டல, அவங்கள அது எதுலேயுமே பங்களிக்க விடலை. இவங்க என்ன காரணம், ஏன் அப்படி செய்யலாம்? அவங்க அவங்க அப்படிதான் நடைமுறையில் அப்படிதான் வச்சிருக்காங்க. இவங்க சேர்க்கலாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு. அர்ச்சகர் ஆனவங்களுக்கு அங்க என்ன மதிப்பு கொடுக்கப்படுது? சமஸ்கிருதம், இவங்களும் சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதுறாங்க, ஆனா அதுவே கூட அங்க வந்து ஒரு பெரிய பாகுபாடு இருக்கு, அவங்கள எல்லாத்துலயும் சேர்த்துக்கிறது இல்லை. இதை கூட எதிர்த்து இந்த அரசு எதுவுமே செய்யலை. அங்கேருந்து கூக்குரல்கள் எழுப்பதான் செஞ்சாங்க, ஆனால் யாருமே எதுவுமே செய்யலை. அதுபோல தான் இப்போ கடைசியில் நம்ம முருகனுக்கும், இங்கே மருதமலை முருகனுக்கும் அதுதான் நடக்க போகுதுன்னு வரும்போது தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக கொஞ்சம் வீரியமாக போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. முதல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, துண்டறிக்கை கொடுத்தாங்க. அதுக்கு ஏதோ பெரிய தீவிரவாத செயலில் ஈடுபட்டது போல் அடித்து துரத்தி தரத்தரன்னு இழுத்துட்டு போயெல்லாம் கைது செஞ்சாங்க. நம்ம அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு அது கைது செஞ்சு வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க, அது ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்குக்கும் போனோம். அந்த போன வழக்கில் வந்து இப்போது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்னது என்னென்னா, ஏற்கனவே 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொல்லுங்க போதும் அப்படிங்கிறது தான் சொன்னது. இதே வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அப்படின்னு. ஆமாம், எல்லா இடத்துலையும் அதிலே சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையும் இதையே பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு குடமுழுக்குக்கும் வரணும்னு அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் இதை பின்பற்றலாம். ஆனால் ஏன் அரசு பின்பற்றலை அப்படிங்கிறது தான் கேள்வி. இதில் வைக்கும்போது இப்போ கடைசியில் நீதிபதிகளே அரசே சொல்லிருச்சு, மருதமலையில் நாங்கள் கட்டாயம் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ்லையும் வேள்விகள் செய்வோம், எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இனிமேல் எல்லா கோயிலுக்கும் இதை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி அரசாணை வெளியிட சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது ஒரு 10 நாளில் வெளியிடணும்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் அதில் முன் வந்து வழக்கு தொடுத்து இதில் வெற்றி பெற்றது நாம் தமிழருக்கான வெற்றியாக பார்க்குறீங்களா, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான வெற்றியாக பார்க்குறீங்க? இதை தமிழர்களுக்கான வெற்றி தான். நாம் தமிழர் வேறு யாருக்காக வேலை செய்யுது? தமிழர்களுக்கான, தமிழுக்கான, தமிழர்களுக்கான, தமிழ்நாட்டுக்கான கருத்தியல் தான் தமிழ் தேசியம். அதை தான் முன்னெடுக்குது நாம் தமிழர் கட்சி. அதை முன் வச்சு தான் இந்த வேலை திட்டங்களை செய்கிறோம். அப்போ இது வெற்றிங்கிறது தமிழ் மக்களுக்கு தான். யார் செய்யறதுன்னா அதில் முன்னணி யாரோ ஒருத்தர் செய்ய வேண்டியிருக்கு, அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கு. நீங்கள் இதை ஆதரிச்சு பேசுகிறீங்க, தமிழ் முழுக்கள் வந்து தமிழில் தான் வந்து எங்கள் குடமுழுக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து பாரிசாலன் போன்றவர்கள்லாம் வந்து முன்னுக்கு பின் முரணா சரியா நிறைய தகவல் வந்து பகிர்றாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்க்குற பொதுமக்களுக்கு ஒரு குழப்ப மனநிலை ஏற்படாதா? என்ன குழப்பம் ஏற்படும்? இல்லை, எது நம்ம பொதுமக்கள் அளவுக்குலாம் பாரிசாலன் எல்லாருக்கும் தெரியாது, பொதுமக்களுக்கெல்லாம் போய் சேராது பாரிசாலனோட கருத்து. அதனால அது அந்த அளவுக்குலாம் அதை நம்ம பெரிதுபடுத்தி பார்க்க வேணாம். ஆனால் ஒரு தரப்பினருக்கு, தமிழ் தேசியம் பேசுகிற தரப்பில் நிறைய பேர் பார்க்க தான் செய்கிறாங்க, பாரியை பின்தொடர தான் செய்கிறாங்க. அதனால் அந்த கருத்துக்கள் போவோம். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு பொறுப்புணர்வோட சரியான தகவல்களை சரி பார்த்து பேசணும் அப்படிங்கிறது. வழக்கு வந்து அவங்க சுரேஷ் பாபுன்னு ஒருத்தர் கொடுத்தாருங்கிறாரு. சுரேஷ் பாபு யாருன்னே அவருக்கு தெரியல. அது தெரிஞ்சுதான் பதிவு செஞ்சிருப்பார்ல. பேரூர் மடத்தோட ஓதுவார் பள்ளியில் வேலை செய்கிறவர் அவர். அதோட பொறுப்பாளர் சொல்றீங்க? இல்லை, சுரேஷ் பாபுங்கிறவர் வந்து அந்த பேரூர் மடத்தை சார்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் தொடர்ந்த வழக்கு தான் அது ஒரு வழக்கு. அந்த வழக்கு என்னோட கொடுத்துருக்கோம், அதுவும் இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னொரு வழக்கு. இந்த 2 வழக்குக்குமான வேறுபாடு கூட தெரியல. ஒரு கருத்து சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கருத்து சொல்லணும். அவர் தொகுத்த வழக்கில் என்னன்னா, மருதமலை முருகன் கோயிலில் மட்டும் தமிழ்லையும் செய்யறதுக்கு அனுமதிங்க அப்படிங்கிறது தான் அவரோட வழக்கு. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கு என்னன்னா, தமிழில் முழுமையாக செய்யணும், அதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் இந்த 2017 வந்த அந்த தீர்ப்பு இருக்குல்ல, அதுவே வந்து எல்லா இடத்துலையும் பின்பற்றலாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் வழிகாட்டல் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துங்க, எல்லா கோயில்லையும் செய்யுங்க அப்படிங்கிறது. அவங்க ஒரு கோயிலுக்கு நம்ம எல்லா கோயிலும், இது ஒவ்வொரு முறையும் போயிட்டு நீதிமன்றத்தில் நிற்க முடியாது. அதுக்காக தான் நீதிமன்றம் ஒவ்வொரு குடமுழுக்குக்கும் வராதிங்க, இதையே எல்லா இடத்துலையும் பின்பற்றுங்கன்னு சொல்லிடுச்சு. சொன்ன பிறகு அதை இவங்க செய்யலை, அதை நடைமுறைப்படுத்த சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக சொன்னது. 2க்கும் இவ்வளோ வேறுபாடு இருக்கு, 2ம் வெவ்வேறு. இதில் தான் முதன்மையாக தீர்ப்பும் வந்திருக்கு. அதை எடுத்து சொல்லும் போது சுரேஷ் பாபு செஞ்சாருன்னு சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி அதில் போய் சேர்ந்துக்குச்சு 2 நாள் முன்னாடி. எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எதை வச்சு எதை பார்த்து நீங்கள் சரி பார்த்துட்டு பேசுறீங்க? சரியான கருத்தை பேசணும்ல, அந்த பொறுப்புணர்வு இருக்கணும்ல. அப்போ அந்த பொறுப்புணர்வோட பேசணுங்கிறத நம்ம சுட்டி காட்டுறது. மற்றபடி ஒரு தனிநபர், அவரை பற்றி பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கணும், இல்லை ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பிடிக்காம திராவிட தரப்புல செய்யறாங்கன்னா நமக்கு காரணம் புரியுது. நானும் தமிழ் தேசியம் தான் பேசுறேன்னு சொல்லிட்டு, தமிழ் கருத்தியலை பேசிக்கிட்டு, தமிழர்னே பேசிக்கிட்டு, வழிபாட்டு உரிமை தமிழ்ல இருக்கணும்னே பேசிக்கிட்டு, அதை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்த்துட்டு இருப்பேன்னா அது என்ன மாதிரி செயல்பாடு?
பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லை உங்களுடைய வேங்கை வலைவலி இது சம்மந்தமாக நீங்கள் பேசியிருக்கீங்க, இதே மாதிரி குடமுழுக்கு வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி விரிவாக பேசியிருக்கீங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வழக்கு தொடுக்கிற நிலைமையில தான் நீ தமிழ்நாடு இருக்கலாம். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா தானாகவே முன் வந்து இதே மாதிரி தமிழில் குடமுழுக்கு செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. அதுதான் திராவிடம். திராவிடர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? ஏன்னா அதுதான் சொல்கிறோம், அவங்க திராவிடர்கள். தமிழை வழக்க நாங்கள் பாடுபடுறோம் அப்படின்லாம் செய்யவே மாட்டாங்க. அதுதான் சொல்கிறோம். இந்த தமிழர்களோட எழுச்சியை வச்சு தான் அந்த பின்புலத்தில், மொழிப்போர் பின்புலத்தில் தான் வந்து ஆட்சியை அமைக்கிறாங்க. அது நடந்துடலன்னா இவங்க ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை காமராஜர் கொடுத்திருந்தாரு. பக்தவச்சல ஆட்சியிலையும் இவங்க பெரிய குறைகள்லாம் சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரே குறை இந்த மொழியை கொண்டு வந்து திணிச்சது தான். இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ எதிர்த்து மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தின் வெளிப்பாடாக தான் கடைசியில் திமுக அதை அறுவடை செஞ்சு ஆட்சிக்கே வந்துச்சு. ஆட்சிக்கு வந்துச்சுல, அன்றைக்கு தமிழ் எந்த நிலையில் இருந்தது, இன்றைக்கு தமிழ் எந்த நிலையில் இருக்கு? ஏதாவது மாறுபாடு இருக்கா? அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு தேய்ந்திருக்கு, மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. இந்தி திணிப்பை நாங்கள் தான் எதிர்த்தோன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு இந்தி இருக்கு. எங்க இந்தி இல்லை? நீங்க அலைபேசி எடுத்து ஒரு அழைப்பு போட்டா இருக்கு, நீங்க வங்கிகளுக்கு போனா இருக்கு, எல்லா இடத்துலயும் நீக்கமர இருக்கு. தமிழ் வளர விட்டதுக்கு காரணம் யாரா இருப்பாங்க? இவங்க தான். இவங்க கண்டுக்கல. ஏன் இங்க இருக்கிற அந்த இந்தியின் ஆதிக்கம் நீங்க பக்கத்துல இருக்கிற கர்நாடகால இல்லையே? ஏன் அந்த வங்கியில போனீங்கன்னா ஆங்கிலத்திலையும் கன்னடத்திலையும் கட்டாயம் இருக்கும். இந்தியில வேணா இருக்கலாம், ஆனா கட்டாயம் கன்னடத்துல இருக்கு. இங்க ஏன் தமிழ்ல எவனுமே வைக்க மாட்டான்? அதை கேட்டு ஏன் இந்த அரசு எதுவுமே செய்யல? செய்வீங்கன்ற நம்பிக்கையில தானே தமிழர்கள் இவ்வளவு நாள் உங்களை நம்பினாங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தா இப்படிலாம் இருக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியும்? கட்டாயம் எதிர்ப்போம்ல. ஏன் கர்நாடகால முடியறது தமிழ்நாட்டுல முடியாது? இத்தனைக்கும் கர்நாடகால இந்திய தேசிய பேசுற காங்கிரஸும் பாஜகவும் தான் மாறி மாறி ஆட்சியில இருக்கு. அங்கேயே முடியும்னா இங்க ஏன் முடியாது? நம்ம தமிழன்ற அரசியல் பேசுறோம்னு சொல்றோம், ஆனா நம்மளால செய்ய முடியாது. இந்திய தேசியம் பேசுறவன் செய்வானா? வெக்கமா இல்லை இந்த அரசுகளுக்கு இதை சொல்றதுக்கு? இவங்க செய்ய மாட்டாங்க. மக்கள் உயிர் போகும்போதே இவங்க போய் நிற்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. மொழிக்கெல்லாம் செஞ்சிருவாங்களா? பேசு, சும்மா பசப்பு வார்த்தைகள் பேசுறது, அப்படி பேசி மக்கள்கிட்ட வந்து நம்ம தான் போராடுற மாதிரி காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம், வாக்கு, அவ்வளோதான். அதுக்காக என்னத்தையும் பேசுறது. ஆனால் நடைமுறையில் செயல்பாட்டில் என்ன இருக்குன்னா, பள்ளி நடத்துகிறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நடத்துகிற பள்ளியே சிபிஎஸ்சி தானே நடத்துறீங்க. ஏன்னு கேட்டால் அது தனிப்பட்ட செய்தி, அதை இங்கே கொண்டு வரக்கூடாது, அது வந்து வணிகம், அது வியாபாரம் அப்படிங்கிறாங்க. உங்கள் அரசியலே வியாபாரம் தான். நீங்கள் மாநில உரிமை, மொழி உரிமை எல்லாம் பேசினவங்க தானே. மாநில தன்னாட்சி பேசுனீங்கல்ல. மாநில தன்னாட்சினா என்ன? மத்திய அரசோட தலையீடு இல்லாமல் மாநிலம் செயல்பட முடியணும். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சொல்லி கொடுத்துருந்தா மத்திய அரசோட திட்டமான சிபிஎஸ்சியில் எதுக்கு பள்ளி நடத்துகிறாங்க? மாநில அரசு திட்டம் இருக்குல்ல, அதில் நடத்திருக்கலாம்ல. ஏன் அதை செய்யாமல் மத்திய அரசு பாடத்திட்டத்தை நடத்துகிறாங்க? ஏன் அந்த இடத்துல இந்தி வருது? ஏன் மும்மொழி கொள்கையை ஏற்கனவே உங்கள் பள்ளிகளில் வச்சுருக்கீங்க? இதை கேட்டால் இது தனிப்பட்ட செய்தி, அதை பேசக்கூடாதுங்கிறாங்க. இல்லை, அதில் தான் கல்விங்கிறது பொது செய்தி தானே. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வியை பற்றி தானே பேசுகிறோம். அது எப்படி தனிப்பட்ட செய்தியாகும்? இல்லை, மாணவர்கள் அதிகப்படியாக அந்த பள்ளிக்கூடத்தை சேர்றாங்க அப்படின்றதுனால கூட அப்போ மாற்றிருக்காங்கல்ல. இதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஏன் நான் படித்த காலத்தில் இவ்வளோ சிபிஎஸ்சி பள்ளி இல்லைங்க. எங்கேயாவது ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு தெரு முழுக்க சிபிஎஸ்சி பள்ளியில் திறந்து வச்சிருக்காங்க. ஒரு ஊரில் 4 பள்ளி இருக்குன்னா 3 பள்ளி இன்னைக்கு சிபிஎஸ்சியா இருக்கு. இந்த நிலை ஏன் கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளில் எப்படி இவ்வளோ பெருசாக மாறுச்சு? எதனால் மாறுச்சு? காரணம் என்ன? உங்களோட செயல்பாடுகள் தானே. நீங்கள் தடுக்காமல் விட்டதுனால தானே இப்படி வளர்ந்துருக்கு. அதான் மீண்டும் மீண்டும் இந்த மொழிக் கொள்கையை பற்றி பேசும்போது சொல்கிறோம். 2006 தமிழ் கட்டாய பாடம்னு ஒரு சட்டத்தை ஏற்றினார், கொண்டு வந்தார் கருணாநிதி. ஆனால் இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படல. எத்தனை ஆண்டாயிருக்கு? 19 ஆண்டுகள். என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் தனியார் பள்ளி கூட்டமைப்பு இருக்குல்ல, அவங்க போயிட்டு தமிழ் சொல்லி கொடுக்க ஆசிரியர் இல்லைன்னு அதுலேருந்து விலக்கு வாங்கிட்டு வந்து தமிழை இன்னைக்கு வரைக்கும் கட்டாய பாடம் ஆக்காம வச்சிருக்காங்க. இதுதான் நிலைமை. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த திராவிட கட்சிகள் நாங்கள் தான் மொழியை தூக்கி நிறுத்தணும்னு சொன்னாங்கன்னா சிரிப்பாக தான் இருக்கு. ஓகே, ஒரு 4 நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட வீட்டில் வந்து துப்புரவு பணியாளர் அந்த போர்வையில் போயிட்டு கழிவுநீர்லாம் ஊற்றி அவர் வீடு சேதம் பண்ணி நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை தொடர்ந்து அவர் வழக்கு கொடுத்தாரு. ஒரு 5 பேர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. வெவ்வேறு பிரிவுகள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு பிணை வழங்குற மாதிரி வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி பார்க்குறீங்க? முக்கிய குற்றவாளிகளை இது வரைக்கும் கைது பண்ணல, என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது மட்டும் கோபாலபுரத்தில் முதல்வரோட அம்மா இருக்கிற வீட்டில் நடந்தால் முதல்வர் இப்படி தான் நடவடிக்கை எடுப்பாரா? தன்னை அப்பா, தன் ஆட்சியில் எவனுமே குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னலாம் பேசுகிற முதல்வர் ஏன் சட்டத்தை யாருக்கு நடக்குதோ அதை வச்சு நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி.
சவுக்கு சங்கரோட கருத்து தவறாக இருக்கலாம், அதை நீங்கள் எதிர்க்கலாம். அவர் நம்ம பார்த்தா கூட தூய்மை பணியாளர்களை மோசமாக பேசினாருன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் பேசினாருன்னே வச்சுக்கோமே, சட்டப்படி தானே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இது என்ன மாதிரி நடவடிக்கை? காவல்துறை நம்ம ஏற்கனவே பேசினது போல் மருதமலையில் போய் துண்டறிக்கை கொடுத்ததுக்கு தரன்னு இழுத்துட்டு போச்சு. இங்கே ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு சாக்கடை மலத்தெல்லாம் ஊற்றிட்டு வராங்க, அவங்கள வந்து பாதுகாப்பாக கூப்பிட்டு வருது, கூட நடந்து. வள்ளூர் கொடுத்து நீங்கள் போராட்டம் போய் இறங்கினோடனே தூக்குனாங்க அவங்கள. அப்போ இது என்ன மாதிரி ஆட்சி? இதுதான் காட்டாட்சின்னு சொல்கிறோம். நாளைக்கு இதுவே உங்கள் வீட்டில் நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம்? இதை மாதிரி நடைமுறைகள் நடக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அடுத்த முறை இப்படி செயல்படக்கூடாதுன்ற அச்சம் எல்லாருக்கும் வரும். நீங்கள் விட்டுட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், வேற ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நீங்கள் அவங்கள எதிர்க்கலாம், அன்று உங்களுக்கும் இது நடக்கலாம். அது சரியா இருக்குமா? அன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கட்டாயம் குரல் கொடுக்கும். ஓகே, இந்த முதல்வர் எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்திருந்தாலும், அவர் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதை எதிர்த்து கட்டாயம் நாம் தமிழர் நடக்க விடாம தடுப்பீங்க, நடந்தாலும் அது கட்டாயம் பேசுவோம். கடுமையான, அதாவது ஆளுங்கட்சியாக இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுத்து இவர் ஆட்சியில் நடக்கும்போது எப்படி அதை கையாண்டாங்க, எப்படி சரியாக கையாண்டிருக்கணுன்றதை காட்டுவோம். ஒருவேளை திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற காரணத்தினால இவர் மேலே நடவடிக்கை எடுக்காம கூட இந்த அதனால தான் கேட்குறேன், அது சரியா? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தானே. அதுதான் சொல்கிறேன், ஒருத்தர் வீட்டில் நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா நாளைக்கு அது உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். ஓகே, அதனால் அது ரொம்ப பிழையானது. அரசில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்படி செயல்படவே கூடாது. அதுவும் காவல்துறை வந்து அரசு செயல்படல ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, காவல்துறை செயல்படாத காரணமும் அரசு செயல்பாட்டின்மைன்னு தான் சொல்கிறாங்க, அதுவும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் காவல்துறைக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல, அவங்க பேர் கெட்டு போதில்லை, அதுக்காகவாச்சும் காவல்துறை இதில் கொஞ்சம் கவனம் எடுத்து செஞ்சுருக்கணுன்றதான் என் போன்றவரோட கருத்து. ஓகே, ஏன்னா கடைசியில் இவங்க போயிடுவாங்க, நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க, உங்களோட பேர் உங்களோட மதிப்பு குறையுது, எப்படி விடலாம்? அதற்காகவாச்சும் நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கணும் மாதிரி. ஆமாம், தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொலை, திருட்டு, கற்பழிப்பு நடந்துகிட்டே இருக்குது. கடந்த அதாவது ஏப்ரல் 25 இந்த மாதம் மார்ச் 23 வரைக்குமே பார்த்தீங்கன்னா 37 கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யாருமே எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறது இந்த ஆட்சி தான். ஏன்னா இது என்ன சொல்கிறது, அவருக்கு தெரியவே இல்லை எதுவுமே. இங்கே கொலை எதுவுமே தெரியல, நடக்கிறதே தெரியல, அப்படி தானே இருக்குது அவர் பேசுகிற பேச்சு. தெரிஞ்சால் யாராவது இப்படி பேசுவாங்களா? அவர் முன்னாடி நாள் கொலை நடந்திருக்கும், பட்டப்பகல்ல நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொள்றாங்க, தினம் பார்க்குறோம் இந்த மாதிரி காட்சிகளை. இது நடக்குது. அடுத்த நாள் வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறேன்னு பேசுறாருன்னா எவ்வளவு அறியாமையில். அவர் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதெல்லாம் பார்த்தீங்க, கட்சியை வந்து கலங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அங்கே ஒன்றும் இங்கொன்றும் நடக்குதா? சரி, அப்படி நடக்கும்போது நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது என்னென்ன பேசுனீங்க, எப்படி செயல்பட்டீங்க? இப்போ அந்த ஒப்பீடு கூட நம்ம போல. உங்கள் ஆட்சியில் கொலை நடக்குது, அது சரியா தவறா? தவறுனா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் எடுக்கிற நடவடிக்கையை பார்த்து இனிமேல் இப்படி செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு அச்சம் வரணும். வந்துச்சா? சும்மா யாரையாவது பிடிச்சி என்கவுண்டர் பண்ணிடுறீங்க. அதான் 4 என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த செயின் ஒரே நாளில் இதே முதல்வர் வந்து அதிமுக ஆட்சியில் பேசினார், தாலி அறுப்பு சங்கிலி பறிப்பு தாலி அறுப்புன்னு பேசினாரு. அப்படி பேசின முதல்வர் அவரோட ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு? இதே சங்கிலி பறிப்பு ஒரே நாளில் ஒரு காலையில் 1 மணி நேரத்துக்குள்ள 8 இடங்கள்ல சென்னையில் மட்டும் நடக்குது. அப்ப என்ன மாதிரி ஆட்சி இது? எதிர்கட்சியா இருக்கும்போது செயல்படுறது ஆளுங்கட்சியாகி கடைபிடிக்கலன்னு சொல்றீங்க. மிக சிறப்பான எதிர்கட்சிங்க திமுக, மாற்றுக்கிறதே இல்லை. எதிர்கட்சியா வச்சிடலாம். ஆமா, எப்பவுமே நிரந்தரமான எதிர்கட்சியா அவங்க இருக்கணும், நல்லா இருக்கும். அப்பதான் ஆளுங்கட்சிகள் சரியா செயல்படும். ஆனா மக்கள் தப்பி தவறி கூட அவங்கள ஆளுங்கட்சி ஆக்கிடக்கூடாது. நாடு இப்படி அந்த அங்கீகாரத்தை மக்கள் தானே கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியா. அதுதான் தவறு. மக்கள் செய்யற தவிர ஒவ்வொரு முறையும் உணர்றாங்க. அதனாலதான் அடுத்த முறை அவங்க தொடராம அவங்கள குரூப்ல உட்கார வச்சிடறாங்க. ஆனாலும் திருந்த மாட்டேங்குது திமுக. நிரந்தரமா இதுக்கு என்னதான் தீர்வு? நிரந்தரமா அவங்கள எதிர்கட்சியில வச்சுட்டா சரியா இருக்கும். சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கு. நானும் பார்த்துருக்கேன். நான் வளர்ந்த காலத்துலையும் திமுக ஆட்சி இருந்திருக்கு. 96லேருந்து 2001 இருந்துச்சு, 2006லேருந்து 2011 இருந்துச்சு. அப்போ மட்டும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு? இப்படி தான் இருந்துச்சு. நமக்கு வந்து பல முரண்கள் இருக்கலாம். ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சியில் இந்த மாதிரி செயல்பாடுகள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா அந்த காவல்துறையினர் மேலேயே நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சி நடவடிக்கை எடுக்கலையே, மாற்றாங்க தானே. அதிக அளவுங்க ஒருத்தர் மேல ஒரு வன்புணர்வு வழக்கு வந்திருக்குங்க, ஒரு காவலர் மேல. கடைசியில் அவரை வந்து இடமாற்றம் செய்யறாங்க. இடமாற்றம் செஞ்சா சரியாயிடுமா? அதான் போய் அந்த வேலை தான் செய்வார் அவர். ஒரு குற்றத்தை சென்னையில செஞ்சாதான் குற்றமா? கரூர்ல செஞ்சா குற்றம் இல்லையா? திருச்சியில செஞ்சா குற்றம் இல்லையா? கன்னியாகுமரியில செஞ்சா குற்றம் இல்லையா? இது என்ன மாதிரி செயல்பாடு?
இப்படி தான் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றது எல்லாருக்கும் தெரியுது. இந்திய அளவில் பேசிட்டாங்க சவுக்கு சங்கர் சிக்கலை. இன்னமும் இவர் உணரலைன்னா அவர் எந்த உலகத்தில் வாழ்றாருன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திரௌபதி அம்மன் கோயில் வந்து மூடப்பட்டிருக்கு, 2 சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனை அப்படின்ட்டு. அரசாங்கமே முன் வந்து இது வந்து தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் திறக்கலாம்னு சொல்லி மூட வச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் நாங்கள் செய்வோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி வந்து அறிவிச்சிருக்கீங்க, தலைமை சீமான் அவர்கள் தலைமையில். இது சரியா? சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போகாது அப்படி செஞ்சா? இது பிழையா? ஆலய நுழைவு செய்கிறதெல்லாம் பிழையா? பெரியார் செஞ்சாருன்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. நம்ம தொடர்ச்சியாக கேட்குறோம், பெரியார் எங்கே செஞ்சார், ஒரே ஒரு கோயிலை சொல்லுங்கன்னு. திரும்ப திரும்ப வைக்கம்பாங்க, வைக்கம் வீரரும்பாங்க. வைக்கம்ல என்ன செஞ்சாங்க? வைக்கத்தில் கேரளாவில் போய் போராட்டத்தை பண்ணார். ஆலய நுழைவு கூட இல்லை, அது ஆலயம் இருக்கிற அந்த சாலைக்குள்ளே நுழையிறதுக்கான போராட்டம் தான் அது. சாலைக்குள்ளேயே போகக்கூடாது, அவங்க நிழல் படக்கூடாது, இப்படிலாம் இருந்துச்சு. அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணாங்க. அது செஞ்சது என்னன்னா, இவர் காங்கிரஸில் இருக்காரு, காந்தி அதை முன்னெடுக்க சொல்கிறாரு. செய்யும் போது இவர் காங்கிரஸ் கட்சி, அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருக்கிறதுனால போய் கலந்துக்கிறாரு. நடந்தது இதுதான். சரி, அவர் செஞ்சார், நாங்கள் அதை மறுக்கல. இவங்க திரும்ப திரும்ப அவர் தான் செஞ்சாருன்னு சொல்லும் போது வேற எந்த கோயிலில் செஞ்சார் சொல்லுங்க? வைக்கம் சொல்லிட்டீங்க, தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் செஞ்சார்? ஒன்று சொல்லுங்களேன், எதுவுமே இல்லையே. ஆனால் தமிழர்கள் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. ஏன் நீங்கள் சொல்கிற ஆரியர்கள்னு சொல்கிற நிறைய பேர் கூட செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் சொன்னால் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வைத்தியநாத ஐயர் அதை முன்னெடுத்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். கியா தமிழ் தேசியம் பேசின ஐயா கியா பே விஸ்வநாதம் இருக்கார்ல, அவரே கூட பல கோயில்களில் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் தான் சமூக நீதி அரசு, நாங்கள் தான் சமூக நீதியை சரியாக கடைபிடிச்சிருக்கோம்னு சொல்கிற இந்த திராவிட மாடல்னு பேசிக்கிற அரசு இப்படி ஒரு கோயிலில் இரு தரப்புக்கு சிக்கல் இருக்குன்னா அதை மூடி வைக்கிறது எப்படி சமூக நீதி ஆகும்? இல்லை, அதை திறக்கிறது சரியா இருக்குமா? திறக்கிறதுனா சரி, திறந்து எல்லாரும் சமுதாயத்தில பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க ஏன் போகணும்? அதை சரி செஞ்சிருக்கணும்ல. நாங்க தான் சாதியை ஒழிச்சிட்டோம்னு பேசுறாங்கல்ல, அப்ப அதை சரி செஞ்சிருக்கணும்ல. இல்ல, நீங்க ஒரு வளர்ந்து வர ஒழியலன்னு வச்சுக்கோங்க, ஒழியாத இடத்துல போயிட்டு அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்கணும்ல. அப்பதானே இவங்க உண்மையிலே சமூக நீதி பேச முடியும். அப்படி செய்யாம கோயிலையே மூடுறது எப்படி நீதி ஆகும்? இல்ல, அந்த செயலை தவறுன்னு வச்சுங்க, அதை சரி பண்ணி அவங்க திறந்துருக்கணும் தான், அது இல்லைன்னு சொல்ல. சரி, இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்கு திறக்க சொல்லி, ஏன்னா 6லேருந்து 7 வரைக்கும் திறந்துட்டோன்னு சொல்லி இது வரைக்கும் திறக்காமலே மூடி வச்சிருக்கிறாங்க. மக்களால் உள்ள நுழையவே முடியல. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ ஒரு முன்னெடுப்பா ஆலய நுழைவு போராட்டத்தை செய்வோம், நாங்கள் அந்த கோயிலுக்குள்ள எல்லா தமிழ் அமைப்புகளையும் சேர்த்துக்கிட்டு நாங்கள் உள்ள நுழைவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு. இல்லை, இந்த முன்னெடுப்பு வந்து 2 சமுதாய மக்களும் உங்களை ஆதரிப்பாங்களா, இல்லை அதனால எதிர்ப்பு சம்பாதிப்பீங்களா நீங்கள்? அதாவது அப்படி எப்படிங்க எல்லாருமே எதிர்த்துருவாங்களா? எல்லாருமே இந்த மாதிரி மனநிலையில் இன்னைக்கு இருக்காங்களா? இல்லை, யாரோ ஒரு சிலர் இருப்பாங்க, அது எப்பவுமே தான் எதிர்ப்பாங்க. எந்த செயல் செஞ்சாலும் தான் சிலர் எதிர்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து உண்மையான சமூக நீதி செயல்பாடுகள்லேருந்து விலகி நிற்க முடியாது இல்லையா? அதனால கட்டாயம் செய்வோம், கட்டாயம் நடக்கும், கட்டாயம் நடக்கும். அண்ணன் அறிவிச்சிருக்கிறாரு, கட்டாயம் செய்யப்படும். எல்லா தமிழ் அமைப்புகளையும் சேர்த்துக்கிட்டு இது ஒரு பேரெழுச்சியாக செஞ்சு காட்டுவோம். உங்கள் பெரியார் எந்த கோயிலில் நடத்தினாருன்னு கேட்குறோம், உங்களுக்கு சான்று இல்லை. நாம் தமிழர் கட்சி இப்போ மேல் பாதியில் நடத்த போகுது, அதுவும் உங்கள் ஆட்சியிலே நடத்த போகுது. ஓகே, நன்றி அண்ணா. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.